நாம வாக்களிக்க கூடியவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும். என்னன்னு வாங்க பார்க்கலாம். ராகவ் சாதா அப்படின்னு ஒரு ராஜ்யசபா எம்பி. இவரு ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர். இவரு ஒவ்வொரு முறையும் பாராளுமன்றத்துக்குள்ள போகும்போது மக்களுடைய பிரச்சனையை பத்தி அதிகமா பேசுறாரு. அவர் பேசுறது எல்லாமே யாருமே பேசாத, யாரும் அதை பத்தி கவனம் செலுத்தாத விஷயங்களா தான் இருக்கும். ஏர்போர்ட்ல விக்கிற காஃபிக்கு ஏங்க இவ்வளவு ரேட் அப்படின்னு போராடி இன்னைக்கு 10 ரூபாய்க்கு காஃபிய டீய ஏர்போர்ட்ல வர வச்சிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு அமௌண்ட் பிடிக்கிறீங்க. ஏழைங்க, விவசாயிங்க, படிப்பறிவு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படி அடுக்கடுக்கா பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை பற்றிய கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறாரு. இந்த கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லீங்களா, இதுல இந்த டிராபிகோனா, கோக் இது போன்ற கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அட்டை படத்துல அந்த பழங்களுடைய ரியல் படத்தை போட்டுட்டு பின்னாடி இந்த டப்பால வந்து மார்க்கெட்டிங் பர்பஸ்னு போடுறான். நீங்க யாரை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி பழச்சாறுங்கிற பேர்ல சக்கரை தண்ணியை விக்கிறீங்க, இது ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா அப்படின்னு பாராளுமன்றத்துல கேள்வியும் எழுப்புறாரு இவர். நாம ரீசார்ஜ் பண்ற இந்த ஜியோ, ஏர்டெல் எல்லாம் இருக்கு இல்லீங்களா, 28 நாளைக்கு வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ண சொல்றீங்க. மீதி 2 நாள் யாரு கொடுப்பா? 28 நாள் ரீசார்ஜ்ங்கிறத ஒழிச்சிட்டு 30 நாள் ரீசார்ஜ் வரணும். வருஷத்துக்கு 13 தடவை எங்க மக்களால ரீசார்ஜ் பண்ண முடியாதுங்கிறத பேசுறாரு. இன்னைக்கு அரசாங்கம் டெலிகாம் கம்பெனி கிட்ட எல்லாம் 30 நாள் ரீசார்ஜ் வலுக்கட்டாயப்படுத்தி இருக்கு. சானிட்டரி நாப்கின் பெண்கள் பயன்படுத்துறாங்க. அது பெண்களுக்கான பிரச்சனை இல்லைங்க, இது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கான பிரச்சனை. அதுல ஏங்க டாக்ஸ் கொண்டு வரீங்கன்னு கேக்குறாரு. அதாவது ஓய்வு பெற்ற, காயமுற்றதால ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளுடைய பென்ஷன்ல நீங்க ஏன் டாக்ஸ் பிடிக்கிறீங்க? இது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயல் அப்படின்னு கேள்வியும் எழுப்புறாரு. இப்போ புதுசா ராகு சாதா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு. என்னன்னா, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மகப்பேறு விடுமுறை இருக்குல்ல, அது பெண்களுக்கு மட்டும் கொடுக்கிறது அப்படிங்கிறது அயோக்கியத்தனமானது அப்படின்னு சொல்றாரு. ஆண்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்னையா சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, பெண் மட்டும்தான் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கான ஆளுங்கிற ஒரு பாலின வேறுபாடு நீங்க கொண்டு வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்புறாரு. மத்திய அரசுல வேலை பார்க்கிறவங்களுக்கு 15 நாள் அப்பாக்களுக்கு குழந்தை பிறந்தா விடுமுறை கொடுக்கறாங்க. ஆனா எந்த தனியார் நிறுவனத்திலும் இது கிடையவே கிடையாது அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஜப்பான், ஸ்வீடன், ஐஸ்லாந்து மாதிரியான நாடுகள்ல 3 மாசத்திலிருந்து 1 வருஷம் வரைக்கும் தந்தைகளுக்கு குழந்தை பராமரிப்புக்காக விடுமுறை கொடுக்கப்படுது. இங்க ஏன் அது இல்லன்னு ஆழமான கேள்வியை கேட்கிறார் இவர். இப்படி மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் பேசுவாரா நம்முடைய வேட்பாளர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, வேட்பாளர் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, கொடிகளை, கட்சிகளை, ஜாதி, மதம் எல்லாத்தையும் மறந்துட்டு நாம உண்மையான முறையில வாக்களிச்சு நம்ம சட்டமன்றத்தை சரியான ஆளுகிட்ட கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. எல்லோரும் சிந்திச்சு முடிவெடுங்க. நம் ஓட்டு நம் உரிமை. மேலும் இதே போன்று உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க. உறங்கிய போதும் ஒரு கண்ணை மூடாதே.